Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be. ஆந்திராவில் பெரிய வெற்றி பெற்ற தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு வரும் ஜூன் 9ஆம் தேதி பதவியேற்க உள்ளதாக கூறப்பட்ட நிலையில் அது இப்போது தள்ளிப்போய் உள்ளதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. 18வது மக்களவைத் தேர்தலோட ஆந்திரா, ஒடிசா, அருணாச்சல பிரதேசம், சிக்கிம் மாநிலங்களில் சட்டசபை தேர்தலும் நடைபெற்றது. குறிப்பாக நமது அண்டை மாநிலமான ஆந்திராவுக்கு கடந்த மே 13ஆம் தேதி ஒரே கட்டமாக மக்களவைத் தேர்தலோட சட்டசபை தேர்தலும் நடத்தப்பட்டது. ஜூன் 4ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் முடிவுகளோட ஆந்திர மாநில சட்டசபை தேர்தல் முடிவுகளும் அறிவிக்கப்பட்டது. அதில் ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த நிலையில் இந்த முறை ஜெகன் கட்சி படுதோல்வி அடைஞ்சது. பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பெற முடியாமல் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. அதே நேரம் இந்த தேர்தலில் பக்காவான வியூகத்தோட கிளம்புறீங்க சந்திரபாபு நாயுடு மிகப்பெரிய வெற்றியை பெற்றாரு. அவரது கூட்டணியில் இருந்த பவன் கல்யாண் கட்சி 21 இடங்களில் வென்று ஆந்திராவில் 2வது பெரிய கட்சியாக உருவெடுத்தது. அங்குள்ள 175 இடங்களில் 135 வென்று சந்திரபாபு நாயுடு ஆட்சியை பிடித்தார். ஆந்திர தேர்தலில் வென்ற அவருக்கு பல்வேறு தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்து வர்றாங்க. இதற்கிடையே ஆந்திர முதல்வராக 4வது முறையாக சந்திரபாபு நாயுடு பதவியேற்க ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருவதாக சொல்லப்படுது. சந்திரபாபு நாயுடு வரும் ஜூன் 9ஆம் தேதி அமராவதியில் பதவியேற்க உள்ளதாகவும் முதல்ல சொல்லப்பட்டது. இதற்கிடையே இப்போது இது தள்ளி போயிருப்பதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. ஆந்திராவில் அசைக்கவே முடியாத கிங்காக உருவெடுத்திருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு தேசிய அளவிலும் கிங் மேக்கராக உருவாகியிருக்காரு. மக்களவைத் தேர்தலில் பாஜக இப்போது ஆட்சி அமைக்க சந்திரபாபு நாயுடு ஆதரவு ரொம்பவே முக்கியமாக இருக்குது. அவரோட பேச்சுக்கள் அனைத்தும் தேசிய அளவில் முக்கியமானதாக மாறி இருக்கு. அவர் இந்தியா கூட்டணிக்கு வரலான்னு நேற்று சொல்லப்பட்ட நிலையில் என்டிஏ கூட்டணியிலே தொடர்வதாக சந்திரபாபு நாயுடு அறிவிச்சிருக்காரு. மேலும் டெல்லியில் நடந்த என்டிஏ கூட்டத்திலும் அவர் கலந்துக்கிட்டாரு. இதன் மூலம் அவர் பாஜக கூட்டணியில் தொடர்வது உறுதியாக இருக்குது. இதற்கிடையே நரேந்திர மோடி வரும் ஜூன் 8ஆம் தேதி பதவியேற்கும் நிலையில் இந்த விழாவில் சந்திரபாபு நாயுடுவும் கலந்து கொள்கிறாரு. இதன் காரணமாகவே சந்திரபாபு நாயுடோட பதவியேற்பு விழா தள்ளி போயிருப்பதாக சொல்லப்படுது. சந்திரபாபு நாயுடு முதல்வராக பதவியேற்கும் விழா தீவிரமாக நடந்து வந்த நிலையில் தற்போது அது ஜூன் 12ஆம் தேதி நடைபெறும்னு மற்றும் ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இதில் என்டிஏ கூட்டணியில் இருக்கும் முக்கிய தலைவர்கள் கலந்து கொள்வாங்கன்னு சொல்லப்படுது. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be.